பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2026 வருஷம் ஜூலை மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த மாதத்தில் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத மீதியானியரின் ஆவியை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நான் முறியடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத மீதியானிய சபிக்கப்பட்ட சாபத்தின் ஆவிகள், வியாதி நாவிகள், பலவிதமான சர்ப்பத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், இன்னும் பலவிதமான ஆவிகளை உங்களோடு கூட பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமைகளை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த மாதம் கர்த்தர் முறியடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கிதியோனை பார்த்து சொல்லும்போது, கிதியோன், நான் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, மோசேயை இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படி சொல்லும்போது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகின்றார். தாவீது கூட தன் சகோதரர்களால் அற்பமாக கருதப்பட்டு தகப்பனால் அற்பமாக கருதப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அவரை கொண்டுதான் கர்த்தர் கோலியாத்தை முறியடிக்கும்படியாய், சிங்கங்களின் வாய்களை கிழிக்கும்படியாய், ஓநாய்களின் வாயை தகர்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, கிதியோனையும் மோசேயையும் தாவீதையும் மனிதருடைய பார்வை அற்பமாகவும் சிறியவர்களாகவும் எளியவர்களாகவும் எதற்கும் உதவாதவர்களாகவும் பார்த்தது. ஆனால் தேவனுடைய பார்வை அவர்களை குறித்து பார்த்த பார்வை பலம் வாய்ந்தவர்களாகவும், மலைகளையும் குன்றுகளையும் தகர்க்கும்படியான சம்மட்டிகளாகவும், பிசாசின் பிடரியை நொறுக்கும்படியான வல்லமை உடையவர்களாகவும் கர்த்தருடைய பார்வை
அவர்களை குறித்ததாய் இருந்தது. பிரியமானவர்களே, மனுஷன் பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் நம்மை பார்ப்பவர் அல்ல. ஆம், கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்பமானவர்களாக, சிறியவர்களாக, எளியவர்களாக மனிதனுடைய பார்வையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை உலகத்தையும் பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் மலைகளையும் குன்றுகளையும் உடைத்து நொறுக்கும்படியான சம்மட்டிகளாய் கர்த்தர் உங்களை பார்க்கின்றார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற மீதியானிய வல்லமைகளை நீங்கள் தகர்த்து முறியடித்து ஜெயமெடுப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.